அந்த நேரத்துல அவுத்து விட்டுதா இந்த நேரத்துல அவுத்து விட்டு வச்சிருக்கீங்களே நல்லா போட்டாங்க தீனி போடாத தானே அறுத்துன்னு வந்துட்டுதா வைக்கிற போடாதா சாமியாரு சாமியாரு போட்டா போட்டா சாமியாரு பாட்டு பாடு சாமியாரு சாமியாரு போட்டா போட்டா சாமியாரு கழுத்துல போட்டா போட்டா சாமியாரு கீழே எந்திரும் போல இருக்கு தாடிக்காரரு என்ன பண்ணாரு பாட்டு பாட்டு எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு ஆமா இங்க வாங்க என்னன்னு பாவம் அந்த பையன் யார் இவனா ஆமாங்க இவனுக்கா பாவம் பாக்குறது ராவல்ல ரெண்டு லைட் பர்சன் கீழ ஓஹோ பவர்ல பூசிக்கிட்டு வந்து
வாயால கத்தனாதான் பொழப்பு உண்டு. அவனை ஊமையாக்கி விட்டுட்டீங்களா? அவனுக்கு 2 பசங்க இருக்குதோ. சரி, இவன் ஏதாவது 10 ரூபாய் சம்பாதிச்சு போறதான் அங்க ஜீவனம் நடக்கும். அதனால அந்த தெளிய வைங்க. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. இனிமே வாய அடக்கணும். இனிமே கெட்டத பேச மாட்டானான்னு கேளு. பேச மாட்டான், பேச மாட்டான். டேய், கெட்டத இனிமே பேச அவன் பேசுறதுலாம் இந்தியில தான் பேசுவான். அந்த பேசுனா அவருக்கு மூணு நல்லா இருக்க மாட்டாரு. பாட்டு பாடுறா. இனிமே தவறு செய்ய மாட்டேன். நல்லா பேசுறா. நீங்க பேச சொன்னதுக்காக எங்க ஆயா அப்படி பேசுறான். மந்திரம் மந்திரம் சாமி மந்திரம். சாமி என்னது முதல்ல சவித்து விட்டீங்க. சரி, அதனால நான் கேட்டு சவித்து விடாதீர்கள். என்ன கேக்குறேன்? நானே வாத்தியாரா குருவாச்சாரு. ஆமா, அது வருஷமாக நான் வரேன். எனக்கு 50,000 கொடுங்க. சரி அப்படின்னு சொல்லி வாங்கினான். அந்த 50,000 கொண்டு நேரம் என் பொண்டாட்டிட்டு கொடுத்தான். ஓஹோ, என் பொண்டாட்டிட்டு கொடுத்தான். சரி, அவன் என்ன பண்ண, பணத்தை பாழா கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஆந்திராவுக்கு போய் கருப்பு மாடு குடிச்சுன்னு வந்தான். வீட்டுக்காரி பசு மாட்டா. ஆமா, ஆனா பால் வெள்ளையா கறக்குது. கம்யூனிட்டி மாடு பால் வெள்ளையா இருக்கு. கருப்பு மாடுங்க, கருப்பு பாலும் சிகப்பு மாடு சிகப்பு பால் கறக்கும். அது என்ன கருமாந்திர மாதிரி எனக்கு தெரியல. பால் தான் நல்லா தான் கறக்குது. அந்த கருத்துல ஒரு கட்டக்கார பையனே ஆந்திராவுக்கு போய் மாடு பிடிச்சி வந்து இந்த மாதிரி பண்றானு, இந்த மாதிரி பால் வித்து பணக்காரன் ஆவறானு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார எழுத்து விட்டு ஓம்புலியாப்பல் பட்டானுவான். போவேர்ல. ஆமா, சரி, கண்ணாடி கல்லடி பட்டாலும் எல்லாம் கண்ணாடி படக்கூடாதுன்னு. சரி தம்பி, அதனால அந்த மாட்டுக்கு கொம்புல காட்டுறதுக்கு ஒரு கவுரும், அல்லில காட்டுறதுக்கு ஒரு கவுரும். ஓஹோ, என்ன கவுருன்னு கேட்டீங்களா? என்ன கவுரு? கருப்புல 1, மஞ்சள்ல 1, சிவப்புல 1, 3 கவுரு இருக்கு. சரி, அந்த சிவப்பு மஞ்சளை விட்டுருங்க. அந்த கருப்பு இருக்க கம்பிளி கவுரு. ஆமா ஆமா, அத குடுங்க. அப்படி இல்லனாலும் பரவாயில்ல. இங்க ஸ்டேஜ் போட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல மலையாள அடிச்சு படுத்துக்க. சரி, வாத்தியார் சமால பொட்டில பாக்ஸா இருக்கு பிளேடு இருக்கு. அதை எடுத்து வந்து நீங்க மலையாள அடிச்சு படுத்துக்கிட்டா ஆனாலும் கொஞ்சம் அறுத்து எடுத்துக்கிறேன் சாமி. எடுத்து கம்பளிக்கு அவரு தேய்ச்சி அல்லையில 1 கொம்புல 1 கட்டிக்கிறேன் சாமி. மாட்டுக்கு கட்டி கம்பளிக்கு அவரு நிக்கிற சாமி யாராவது பார்த்தா அப்படித்தானே தெரியுது. பூரா மீண்டும் சமைத்து விடுவேன். ஏற்கனவே ஊர்காரங்க சமைச்சது சாப்பிட முடியாது போச்சு. நீங்க வாழ சமைச்சிட்டுனா திரும்ப சமைக்கிறது இல்ல, சபித்தல். ஓ, சபித்தல். ஓம் கிளிம் 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 கிளிம். ரைட். உங்க அப்பா புக்கல்ல முக்கல்ய மகமுனிவர். வா முக்கும் அது வல்லிங்க எனக்கு
நீ ஊமை அங்கிட்டு வந்து வர மாட்டேங்குது. எடுக்கட்டா நான் வந்துரும் வாங்க. முக்கல்ய முகமுடிவருக்கு முக்கைய பெருமை பெற்று விளங்கி வரும்படி அறியாதே. சுக்கிரன் என்னடா இது? போடுங்க சாமி. என்னது? சுக்குன்னீங்களா? மொண்டைக்கு எதமா இருக்கும். டேய், சுக்கு காப்பி குடிச்சா. நான் சுக்கு விக்கிறவன் நான் சொன்னேன். ஆ. டேய், சுக்கர மகமடிவன். ஓ சுக்கல மகாராஜி. யாரு இவரு? சுக்கரனுக்கு. சுக்கலரிசி. ஏய், போலாகம். உலகத்திலே மேலாய் தோற்றப்படும்படியான சரியான இந்த நைபசாருடைய வனத்திலே அனைத்து நான் எப்படி வெளிப்படுகிறேன்? போடு. ஆமா வனத்தை கண்டே கண்டே நமச்சிவாய மந்திரத்தை மந்திரத்தை கையாய பரமரியே வனத்தை தொடர்படி ஆட கூறு தத்துவ ஜாரியாய் விளங்கி வரக்கூடிய சுக்கல மகரஜி என்று அறிந்தாய். ஆமா டேய், ஓ சுக்கலரஜி என்று அறிந்தாய் என் தவிர ஆ நான் பெற்றிருக்கும்படியான வரங்கள், ஆ நான் பெற்றிருக்கும்படியான சாபங்கள் சாபம் உங்களுக்கு யாதென்று நீ அறிய மாட்டாய். என்னங்க சாபம்? ஐயோ என்ன ஆச்சா? ஐயோ ஐயோ
திடீர்னு அழுவுறீங்க, சாப்பாங்கிறீங்க, வராங்கிறீங்க, என்ன ஒண்ணும் புரியலையா? கைலாய சிவபெருமானுக்கு தமத்துவம் பொருந்திய ரிஷிபங்குமார்களே 48,000 ரிஷிபங்குமார்களே அம்மா என் தந்தையோ வரங்களிலே பெருமை பெற்றவர். ஆ அவர் வழியிலே நானோ 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலைக்காலம் 96 தத்துவம் நன்னூல் நகரம் சொல்லக்கூடிய இதிகாசங்களை எல்லாம் சிக்கரை கற்றுணர்ந்து அந்த சிவத்தையே மனதில் நிறுத்தி அவரிடத்தில் பெற்ற வரங்கள் கணக்கில் அடங்காத வரங்களை பெற்றவரடா. ஆனா ஒரு நாள் பெரியதும் பெருமனுடைய சபை கூடுகிறது. 48,000 ரிஷிபங்குமார்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கு நிருபங்க அந்த பெருமனுடைய சபையிலே தோன்றப்பட வேண்டியவர் நான். அதனா பெருமனுடைய சபையில அழைப்பு வந்து விட்டது. அதோ சத்தியகுலம் அடைக்க வேண்டும் என்று அறிவுரைவாக நான் புறப்பட்டு செல்லும் காலத்தில் அழகிலே சிறந்த பெண்கள் அங்கே மலர் பொய்கையிலே மலர்களை கொய்து கொண்டிருக்கின்றார்கள். மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசைகளை வருத்த நானும் அந்த மாதிரிகளை கண்ணுற்ற உடனே அவர்களை பிரிய முடியாது. அந்த பெண்கள் மேல் இச்சை கொண்டதினால் அவர்களிடத்திலே நானும் அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், மலர் கொய்கிறார்கள், அந்த பெண்ணால் எப்படி நடந்து போகிறாள், அந்த பெண்ணாளுடைய மேலே கொண்ட வாசத்தினாலே காலம் கடந்து விட்டது. ஆனால் தேவசபை கூடிவிட்டார்களே என்று மீண்டும் அதிவிரைவாக நான் தேவ உலகப்படுத்தி அடுத்து ஆனா அங்கே தேவ சபையானது கூடி கலந்து எல்லோரும் சென்ற காலத்திலே சபை தலைவனான பெருமாள் ஓடி வந்தான். ஆசை உள்ளவன் தான் பூலோகத்திலே மனிதனாய் பிறப்பார். ஆனால் நீ ஆசை உள்ளவன் மனிதனாக பிறந்தாலும் ஆசையை வெறுத்தல்லவோ தேவ உலகம் வந்தவன். ஆனால் பெண்கள் மேல் கொண்ட ஆசையினாலே இப்ப சபைக்கு வர காலதாமதம் செய்தாயே பாவி, பிடியடா சாபம் என்று பெண்ணாசையினாலே நீ காலதாமதம் பார்த்தாயோ அந்த பெண்ணாக கடவுள் என்று பெருமளோ சாபம் கொடுத்த உடனே ஐயோ ஒரு பெருமை பெற்ற ரிஷிக்கு மகளாக தோன்றி தத்துவங்களை கற்றுணர்ந்து சிவனுக்கு தமத்துவம் புரிஞ்ச வரங்களை பெற்ற யாமோ ஆண் முடித்து விட்டு பெண் முடிவத்திலே அடைந்தால் உலகம் எல்லாம் எவ்வாறு நம்மை போன்ற ரிஷிபுங்கமார்கள் நம்மை ஏற்படுத்துவார்களே. தவறு செய்துவிட்டு நீங்கள் தேவர்கள் இந்த தவறை மன்னிக்க வேண்டும், எனக்கு தாம விமோசனம் கொடுங்கள் என்று வணங்கினேன். ஆனால் மனம் இறங்கிய பெருமனு கொடுத்த சாபத்தை ஒரு காலம் மாற்றிவிட முடியாதடா. ஆனால் நீ நன்மையான காரியங்களை செய்தவன் என்பதனாலே வளர்முறை 15 நாளிலே நீ ஆணாகவே இருப்பாய். அப்ப 30 நாள். ஆனால் நீ செய்த தவறுக்குரிய தண்டனை அனுபவிப்பதற்கு தேய்பிரை 15 நாளிலே நீ பெண்ணாக தோற்றப்படுவாய். அப்பா 15 நாள் ஆணு சுக்கிலி ரிஷியாக 15 நாளும் தேய்பிரையில் ஏதாவது பெண்ணாக மாறிய உடனே சாமி சுக்கில பெண் என்ற வடிவத்தை பெற்று பெண்ணு இதுதான் சந்தேகம் சாமி. எனக்கு என்ன மாசத்துல 30 நாள் 31 நாள் 32 நாள் இருக்கு. ஆமா 15 நாள் ஆணு 15 நாள் பெண்ணு, மீதி 2 நாள் 1 நாள் இருக்கு. அப்ப போட்ட மாதிரி அந்த 30 நாள் 31 நாள் இருக்குல்ல, அதுல 15 நாள் வரைக்கும் ஆணா இருப்ப, மீதி 15 நாள் வருது இல்லையா அதுல பெண்ணா இருப்ப. அப்படியா? சித்திரை மாசம் கோலாங்க போறீங்களா? ஆமா. யாரையா இருக்கா? உன் கூட சேர்த்தியா? ஆமா ஆமா. அந்த 2 நாளுக்கு பேரு அதுல சாமி நானும் வண்டியில போறது தாலி சீதுமதி காட்டுறேன். அப்படி ஒரு சிவனை வழிபடும்படியான ரிஷியாகத்தானே தோற்றமாகி மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசைகளை வெறுத்து இன்று என்னுடைய சாப செயலினால் அடாத செயலினாலே நான் கொண்ட அகந்தையினாலே பெண்கள் மேல் கொண்ட இச்சையினாலே இந்த சாபத்துக்கு உரியவனா ஐயா இந்த விதிக்கு
பிறந்து அவரவன் செய்த பாவ புண்ணியங்கள் அவரவரை சேருமே தவிர வேறு ஒருவரோடு அந்த பாவ புண்ணியங்கள் போய்விடாது என்று முன்னோருடைய வாக்கு இந்த திதிக்கு ஆளாகி இந்த நைவத்தாருடைய வளத்திலே 15 நாள் ஆளாகவும் 15 நாள் பெண்ணாகவும் வடிவத்தை கொண்டு என் நாளை நான் கடத்தி விடுகிறேன். அந்த பெருமனுடைய பாதத்திலே வணங்கி ஐயா என் காலம் முழுவதும் நான் இப்படியே இருக்க வேண்டுமா? இதற்கு விமோச்சனம் கிடையாது ஐயா, வழி சொல்லுங்கள் என்ற போது அடே பூலோகத்திலே கற்புடைய ஒரு பெண்ணையும் எந்த பெண்ணினால் மோகம் கொண்டாயோ அதுபோல ஒரு கற்புடைய பெண்ணையும் கந்த பெருமானையும் கண்ணால் எப்போது காண்கிறாயோ அப்போது உனக்கு சாப விமோச்சனம் என்று சொல்ல கற்புடைய பெண்களையும் கந்த பெருமான் அருளையும் தேடி இந்த வரத்திலே 4 தீயையும் வளைந்து கொண்டே இருக்கு தேரடா. இறை வழிபாடு செய்தி பிற்பாடு பார்ப்போம். பழுதுண்டு வேறோர் பணிக்கு இவங்கெல்லாம் யாரு? யாருப்பா இவங்கெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? கற்றோர் கருணை எற்றோர் வேளாண்மையை தன்னுடைய குலத்தொழிலாக கொண்டவர்கள். வேளாண்மைன்னா விவசாயம். விவசாயம்னா போச்சுரப்பா, பரவாயில்லையே. விவசாயமே என்னன்னு தெரியலையா? அப்படிதான் வர போகுதுன்னா 2-3 தாவரம் போச்சுன்னா அதுவும் தெரிய போறது இல்லதான். உலக ஜீவராசியில் நீண்ட காலம் உயிர் வாழக்கூடியது எதுவா இருக்கலாம்? நீண்ட காலம் உயிர் உலகத்துல எல்லா ஜீவராசி இருக்கு. நீண்ட காலம் உயிர் வாழறது எது? பன்னி. ஒரு வருஷத்துக்கு மேலே அதை வாழ விடுறீங்க நீங்க. உலகிலே 1000 ஆண்டு உயிர் வாழக்கூடிய ஒரே ஜீவன் அரசு மரம் ஒன்றுதான் 1000 ஆண்டு உயிர் வாழுமா. அரசு மரம் பரப்பன நடப்பன ஊர்வனர் ஈடுவாழ்வன் என்று 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றங்களிலே இருந்தாலும் அரசு மரம் ஒன்றுதான் 1000 ஆண்டு உயிர் வாழுமா. நம்முடைய முன்னோர்கள் மரங்களுக்கெல்லாம் அரசன் என்று ஏன் பெயரிட்டார்கள் என்றால் மனிதனுக்கு தேவைப்படும்படியான ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய சுவாச காற்று இருக்கிறதே பிராணவாயு, அதை 24 மணி நேரமும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரே மரம் அரசு மரம் மட்டும்தான். அரசு பாக்கி எல்லா மரங்களும் இரவு வேளையிலே அசுத்த காற்றையும் பகல் வேளையிலே நல்ல காற்றையும் கொடுக்கக்கூடியது. ஆனா அரசு அப்படி அல்ல. 24 மணி நேரம் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அந்த காற்றை கொடுத்து கொண்டே இருப்பதனாலே அது மரங்களுக்கெல்லாம் அரசன் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயரிட்டார்கள். அதனாலதான் அரசு மரம். அந்த மரங்களை ஆலயங்களிலேயும் ஒரு குளக்கரையிலேயும் பள்ளிக்கூடங்களிலேயும் பொது இடங்களிலேயும் நம்முடைய முன்னோர்கள் நிறுவியது காரணம் அந்த நகரத்திற்கு சுத்தமான காற்று கிடைக்க வேண்டும், அந்த நாட்டு மக்கள் நோய் இல்லாது வாழ வேண்டும் என்ற நிலையிலே அரசு மரத்தை நிறுவினார்களாம். அப்பேற்பட்ட அரசு 1000 ஆண்டு உயிர் வாழக்கூடிய அரசு கூட ஒரு காலத்திலே நீர் ஓடி வேற இருந்து கீழே சாய்ந்திருமா 1000 ஆண்டுக்கு பிறகு. ஆனால் வேளாண்மையை கை கொண்டார்களே இவர்களை இந்த உலகிலே ஒருவராலும் கீழே சாய்த்து விட முடியாது. என்ன காரணம்?
யாருக்கு தெரியும்? கலெக்டரா உத்தியோகம் பார்க்கிறவர் கூட அவர் பிறந்த நாளுக்கு தான் 10 பேருக்கு சாப்பாடு போடுவார். ஆனால் வேளாண்மை கைத்தொழிலாக கொண்டவங்க அப்படி இல்ல. இந்த விவசாயிகள் ஆமா பரப்பன நடப்பன ஊர்வன என்று எல்லா ஜீவராசிகளுடைய பசியை ஆற்றக்கூடியவர்கள். ஆடு மாடு மேய்ஞ்சி பசியாரி போகுது, பட்சியினம் பசியாரி போகுது. அந்த விவசாயி நிலத்துக்காரருக்கு ஏதாவது பணம் கொடுக்குதா? இல்ல பணம் கொடுக்காத. அவர் எதிர்பார்க்கிறாரா? இல்ல எதிர்பார்க்க மாட்டாரு. இல்ல ஏன் தெரியுமா காசு கொடுக்கலாம்? அது வேலைக்கு போகல, அதனால காசு கொடுக்கல. அப்படி உலக ஜீவராசியுடைய பசியை போக்கக்கூடியவர் வேளாண்மை கைத்தொழில் கொண்டவர்கள். அதனால வேளாண்மையில வரக்கூடிய வருமானம் கொஞ்சமா இருக்கும் இருந்தாலும், ஆனா நிம்மதியான வாழ்வை கொடுக்கும். வேறு வகையிலே வரக்கூடிய செல்வங்கள் நிறைய இருக்கும், வாழ்விலே நிம்மதி இருக்காது என்று அவை பிராட்டியார் ஆற்றங்கரையின் மரமும் அரசரியா வீட்டிருந்த வாழ்வு விழுமன்றோ ஏற்ற உழுதுண்டு வாழ்வார்க்கு ஒப்பில்லை கண்டு பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்று அவை பிராட்டி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை வெளிப்படுத்தியே அந்த வேளாண்மை கைத்தொழிலாக கொண்ட இந்த நகரவாசிகள் காட்டு வேகா கொள்ளையை சார்ந்தவர்கள் சொன்னாங்களே, சுட்ட தோசை வேண்டுமா உனக்கு சுடாத தோசை வேண்டுமா? சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? சுட்ட தோசை நாம அப்படி தங்கள் இஷ்டதெய்வமாய் தோற்றப்பட முடியாத அருவ பெருமானுக்கு ஆலயத்தை ஒன்று செய்து அஷ்டபத்திர மகாகும்பாபிஷேகத்தில் நடத்திய ஆண்டுகள் தோறும் பெற வீர விழாவை சிறப்பான முறையில் நடாத்தி வர முடியாத ஆலய நிர்வாகி குலதெய்வ பக்தர்கள் எந்நாட்டு தலைவர் மணியம் பிரசண்ட் எமையந்த தாய் தந்தைமார்கள் ஆத்துறவர்களுக்கும் கம்பெனியின் சார்பாக கோட்டான கோடி வணக்கம். விழா குழுவின் சார்பாக அடியனுக்காக மலர்மாலையோடு பட்டப்பிதாம்பரம் பரிசாகத்தாரை கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். அன்பு வணக்கம். ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்று அது மட்டும் இல்லாது இதே நகரத்தை சார்ந்த இந்த விழா குழுவில் ஒருவராய் தோற்றப்படும்படியான அன்பு தந்தைக்கு மேலாய் விளங்கி வரக்கூடிய ஐயா சரவண நாடக பேராசிரியர் ஐயா. எங்க அப்பாவுக்கு அவர் ஆசிரியர், எனக்கு ஆசிரியர். முதல் காலத்திலே அவரால் நான் இந்த கலைக்கு வந்தவன். எங்க பகுதியில வந்து நாடகம் என்ன போன்றவர்களுக்கு உங்க பகுதி நான் அந்தமானா சீராங்க போண்டது சீராக சத்தம் வந்துருதான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க அடிச்சிருவாங்க. சரி விடு. அப்படி ஐயா நாடக பேராசிரியர் சரவணன் ஐயா அவர்கள் அடியனுக்கு இந்த கல்வியை போதித்து ஊரா என்ன அலைய விட்டவர் அவர் தான். சும்மா அலையில காசு வாங்கலாம் 3000 ரூபா. என்ன சும்மா அலையில சொல்றா? என்ன காசியா இருந்தாலும் என்ன கீரை விற்கிற, அப்புறம் என்ன சூழலா இருக்கிற, அப்புறம் கூத்தாடுற, இந்த சம்பளம் உனக்கு போதாதா? சும்மா உடனே அலைய விட்டாரு. காண மாட்டேங்குது. அதே இந்த 10ல என்னதால்தான் உனக்கு பிபி சுகர் வந்துட்டு. அப்படி ஐயா அவர்கள் அடியேருக்கு அன்பு புரிந்து ரூபாய் 500 அன்பளிப்பாக தரை கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்று கொண்டோம். அது மட்டுமல்ல ஐயா எம் கிருஷ்ணமூர்த்தி இதே நகரவாசிகளிலே விழா குழுவில் ஒருவராய் தோற்றப்படும்படியான எம் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பகவானுடைய நாமதேயத்துக்குரிய ஐயா அவர்களினாலே அடியேற்கு அன்பு புரிந்த 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்றோம். அன்பு வணக்கம். 20 ரூபாய் கொடுத்தாங்க ஐயா. செல்லபெருமாள் இதே நகரத்தை சார்ந்த விழா குழுவிலே ஒருவராய் தோற்றப்படும்படியான செல்லப்பெருமாள் என்று சொல்லக்கூடிய ஆரிய தந்தை வடலூர் அருகில் இருக்கக்கூடிய சீராங்குப்பம் என்ற சிற்றூரை சேர்ந்த அறிவாளர் அடியனுக்கு அன்பு புரிந்த ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுக்க ஆசீர்வாதத்தோடு பெற்று கொண்டோம். வணக்கம் வணக்கம். மந்திரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? மந்திரம் தெரியுமே. நானும் மந்திரம் இருந்து பாக்குறேன். அந்த வாழை மரம் ஒரே குளத்தா சாமி தள்ளி இருக்கு. நீங்க மந்திரத்தால இன்னொரு குளத்தால விடுங்க. இந்த வாழை மரத்துக்கு எல்லாம் மந்திரம் என்னால சொல்ல முடியாது. ஒன்னே வேணா ஊமையாக்குவேன். மறுபடியும் வேணாம் எப்பா. இன்றைய நாளிலே காலை எழுந்து ஆடினோம். உடலை தனிந்து இந்த வனத்தின் கண்ணிலே கண்ட பெருமானையும் கற்புடைய பெண்ணையும் எங்கே காணலாம் என்று இது இந்த வனத்தினாடி வரும்படியான காலத்திலே வளர்பிறை முடிந்து அதோ பாட்டனையா ஐயோ பிரகாரம் சுக்கலப்பேட் மறுபடியும் காண்க.
பொண்ணா பிறந்த புள்ள அழகா வந்திருக்குன்னு பார்த்தா இது என்ன அழுகின்னு வருது யாரா தரப்பாரு ஓய் இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஏடா இது ஏதாவது உனக்கு தெரியுமா அத பத்தி நீ என்ன நினைக்கிறா நீ என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கிறா அதான் நான் நினைக்கிறேன் ஒன்னிட்டு வந்து கேட்ட மாதிரிடா ஐயோ ஆமா யாருமே நாடகம் நல்ல நாடகம்னாங்க இது வேற அழுவுற நாடகம் வந்தவனே சண்டை கிட்ட போட்டியா ஏய் நான் எதுவுமே ஒண்ணுமே பண்ணல நான் செவன் தானே இருந்தேன் நான் யார்கிட்ட போய் நான் சண்டை போட போறேன் நான் செவன் தான் இருந்தேன் நான் ஒன்றும் சண்டை போடல என் செய்குவேன் பாவினார் பார்த்தாலே ஒரு விதமா இருக்கு ஆனா வரும்போதே ஐந்து வரையில காரணம் என்ன ஐயோ உங்களை பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுது எனக்கு கூச்சமா இருக்கு இருக்கலாம் இந்த மாதிரி அறுபது வீட்டுல எப்படிடா இருக்குது சும்மா என்னடா இருக்க முடியும் ஒரு வீட்டுல இருந்தா கூட மூணல் ஒழுங்குனா கூட பாத்திரத்தை எடுத்து வச்சு தண்ணி பிடிச்சி எட்ட ஊத்தலாம் இந்த மாதிரி அழுகுறு ஊட்டலாம் ஒரு செம்பு எடுத்து வடி வச்சே பிடிக்கலாம் அவன் சொம்படி எடுத்து போய் எட்ட ஊத்தலாம் ஏன் வரும்போதே ஐந்து வரை என்னமா சம்பவதே வெக்கமா இருக்குன்றா என்னமா ஆர்வமா இருந்தா என்னமா அழுகு வருது ஆமாண்டா நான் வேற பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஆசைப்பட்டேன் ஆமா என்னை பார்த்தால் உனக்கு யார் என்று அறிந்தாய் நீ பொண்ணு தானா இல்லப்பா ஓ காலை விதி மோசம் நான் பெண் அல்லப்பா பெண் இல்லையா நான் ஒரு ரிஷி அரா நான் ஒரு ரிஷி என்னை பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா இல்ல மெண்டல் மாதிரி இருக்கா புடவை கட்டிருக்கிற பின்னாடி சடை போட்டுருக்கிற சாக்கெட்டு போட்டுருக்கிற பிரில் பாவாடை கட்டிருக்கிற கையில வலையில போட்டுக்கிற கழுத்துல நெக்லஸ் போட்டுக்கிற மூக்குல மூக்குத்தி போட்டுக்கிற நெத்தில பொட்டு வச்சுக்கிற மண்டையில சைடு பிடி சொல்லிருக்கிற மட்டி போட்டிருக்க மட்டிய போடல பக்கத்துல சேதனை போட்டிருக்கு மெட்டு மெட்டி இமான ஆம்பளைங்கடா ரிஷியா அப்பா இது என்னுடைய விதிவசம் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை தேவ சபை கூடுவது வழக்கம் ஒரு வேளை இப்படி இருக்க மாட்டா தரப்பால எப்படியா பறவையிலே காட்டு வேகோலி கூத்து போறேன் எவனா மண்டலுக்கு இல்லை அடிச்சானா நீ மண்டல தயிர் போட்ட மாதிரி இப்ப நான் மண்டையில தையல் போடுறப்ப பைத்துக்காரான் மண்டையில பிளாஸ்டிக் போட்டிருக்கா வருடத்திற்கு ஒரு முறை தேவ சபை கூடுவது வழக்கம் சரி அந்த தேவ சபையிலே 33 கோடி தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வருவது வழக்கம் சபை கூட 48,000 ரிஷிகளும் ஒருமிக கூடி அந்த தேவ சபைக்கு செல்வது வழக்கம் சரி அப்படி நானும் அந்த தேவ சபைக்கு அழைப்பு வந்து அந்த தேவ சபைக்கு அப்போது பார்த்தபோது அங்கு ஒரு மனத்திலே ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் மனத்துல ஆமா அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே அவள் மீது மோகம் வந்தது அவள் மீது இச்சை வைத்தேன் ஐயோ அவன் மேல ஆசைப்பட்டீங்க ஆசைப்பட்ட உடனே அவள் அறிந்து தேவ சபைக்கு காலதாமதமாக தாமதமாக சென்ற என்னை அப்போது பார்த்தான் பெருமானாகப்பட்டவன் ஐயா
ஐயா சுக்கரரிஷியாரே, இந்த தேவ சபையில எல்லா 33 கோடி தேவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். 48,000 ரிஷிகளிலே நீ ஒருவனாகி இந்த சபையை அவமதித்தாயே. அப்படி என்று கேட்டார். அதற்கு நான் எதுவும் சொல்லவில்லை. ஞானத்தால் அறிந்த பிரம்மதேவனாகப்பட்டவன் அடியே சுக்ல ரிஷி, நீனே ஒரு ரிஷி, மண்ணாசை பெண்ணாசை அனைத்தையும் சீக்கிரம் வெறுத்தவனாச்சே. நீ ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படலாமா? அப்படி என்று பிடி சாபம் என்ன சாபத்தை கொடுத்தார் என்றால், பலர் பிறையிலேயே ஆணாகவும் ஆமா தேய் பிறையிலேயே பெண்ணாகவும் நீ போகும்படி சாபத்தை கொடுத்தா. அப்படி சாபத்தை கொடுத்தவனே ஐயா நீங்க சாபம் தந்தாரியா. சாதாரண சாபம் கிடையாது ஐயா. நான் செய்தது தவறு, ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டது தவறு. ஆனால் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க வேண்டாம். நான் ஒரு சுக்ல ரிஷியா இருந்து நான் ஒரு பெண்ணாய் போனால் என்னை யாராவது மதிப்பார்களா? அப்படி என்று அவரிடத்திலே அழுதேன், புலம்பினேன். அப்படி இந்த சாபம் எனக்கு எப்பொழுது ஐயா தீரும் ஐயா? அப்படி என்று அவரிடத்திலே மண்டியிட்டு கேட்டேன். ஐயா பிரம்மதேவா, எனக்கு மானமாக உள்ளது ஐயா. என்னை எல்லா ரிஷிகளும் என்னை மதிக்க மாட்டார்கள். இந்த சாபத்தை நான் எப்பொழுது மாற்றுவீர்? அப்படி என்று கேட்டவுடனே அப்பா சுக்ல ரிஷி, இந்த சாபம் தீர வேண்டுமானால் எப்பொழுது முருக பெருமானை கண்ணாலே பார்க்கிறாயோ அப்பொழுதுதான் இந்த சாபம் தீரும். அப்படி என்று தெரிவித்தவுடனே ஐயா, இப்படி ஒரு சாபத்தை பெற்று இந்த வனத்திலே நான் இருந்து வந்தேன். அப்பா, எனக்கு இந்த சாபம் எப்பொழுதுதான் தீரும் என்று எனக்கு புரியவில்லை. ஐயோ, இப்ப முருகனை பார்த்தா ஒரு சாபம் சேர்ந்துருமா? முருக பெருமானை பார்த்தால் இந்த சாபம் சேர்ந்துடும். வா, தோப்போலி போய் வரும். தோப்போலி முருகன் இல்ல ஏனத்தான் போல தோப்போல முருகனை போய் பார்த்து வந்தா சாபம் தீராதா? இந்த ஊர்ல இருக்காரா முருகன்? அங்கேயும் போறா? இங்கே இருக்காரா? அப்புறம் வாயம் போய் பார்த்துட்டு வரோம். இந்த ஊர்ல முருகன் இருக்காராமா? இந்த முருகன். நீ அந்த முருகன் மொட்டையா சொன்ன எந்த முருகன்? நாங்க ஐயோ 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 ஐயோ
இவள் நாயகியோ 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 நல்ல வாழி தரத்தாரோ நல்ல வடிவிலே இவள் உயர்ந்தவளோ 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 ஆமா ஆமா ஐயோ எங்க பார்த்தாலும் அவா இருக்கானா நல்ல காரணம் இவர் ரூபியாரோ 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 நல்ல ஜீவாயவளை கூடி எங்கிட்டாலே ஐயா வாடுதையோ 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 இவள் யாரோ இந்த உலகத்துல ஏப்பா நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன் அப்பா இவளை போல ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லடா பாக்கல இருக்கட்டும் என்னது இருக்கட்டும் ஏக்கமரம் வியாபாரம் பண்ணா எனக்கு தெரியும் இந்த மாதிரி நாடகம் சமா வச்சுட்டு நாடகம் நடத்தினா அதுவும் எனக்கு தெரியும் தெரியும் விவசாயம் பண்ணா கரும்பு விவசாயம் பண்ணா அதுவும் எனக்கு தெரியும் தெரியும் நீ எப்போ ஹோட்டல் காட்டில் பரோட்டா மாவு பேஞ்சியா இப்ப அந்த மாதிரி தானே போய் நீ பேஞ்சிட்டு இருந்த அட பாவி நீ வேற அவ அழக பாத்தியா அழக பார்த்துட்டா இந்த உலகத்தை தோன்று இருக்க முடியாது எத்தனை பெண்களை ஒன்று வந்து ஒரு வீட்டில் திராள அந்த பெண்ணால் நிகராக முடியாது இவ வடிவத்தை பாத்தியாடா அப்படி இருக்க ஐயோ 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 அத மண்டலத்தில் இந்த மாநிலத்திலே இருக்கபடியான அண்ணந்தமா தரும் உன்னை போல் ஆடவரம் பார்த்து மஜல் போல வேண்டும் அப்படி என்று இப்படி ஒரு பெண்ணை படுத்திருக்காண்டா பாழும் பிரம்ம இன்னும் அழகாவா இருப்பா இல்ல நம்ம முன்ன பின்ன எந்த பொண்ணு நம்ம கண்ணால பாத்துருக்கோம் இப்பதான் அந்த பொண்ணை பாக்குறோம் இவள் வடிவத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கிய அவரி ஆண்டு வருகிறானே அந்த பாவி என்ன சித்திரவதை பண்றான்டா உள்ளார பூந்த தாங்க முடியுதாடா தாங்க முடியல அத முள்ளாயும் அந்த மன்மதனாக பட்டவன் அவன் களத்திலே இருக்கபடியான கரும்பை வில்லாய் வளர்த்து அரும்பு பானம் தொடுத்து அவங்க விட்டுட்டா அதை தாங்க முடியலடா தாங்க முடியல அந்த கோயில்கிட்ட போய் வச்சுட்டு வா என்ன வச்சிருக்கான் தாங்கல என்ன அட மானம் கட்டவனே அவ உருவத்தை எல்லாம் உத்து பார்க்கலாம்
ஊத்து பாரு நல்லா எப்படி இருக்கு திரும்ப எதுக்கு திரும்பி எதுக்கு பார்க்க போறீங்க அவளை பார்க்கதான் வச்சு அந்த கொண்டால் ஒரு காலத்தில் அசுராக்கள் ஒரு புறம் தேவர்கள் ஒரு புறம் அமிர்தம் கிடைச்சாங்க தெரியுமா? ஆமா கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப சாத்தாய் பெருமான் ஜெகமோகினியா வந்து உருவெடுத்து ஆமா தேவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று அந்த அசுராக்களை வந்து கொடுத்தாலே ஆமா அந்த மோகினியா இருக்குமா? இல்ல அந்த மோகினியா இருக்காது. சரி இனிமே தாங்காது இனிமே தாங்காதுடா. எப்படி வாடா ஐயா ஐயா யாரு சிறத்தோட அண்ணமா குரு ராஜகுரு அவரு எதுக்கு அங்க வராரு? அவரு சில யார ஏத்து ஊரேன்றா வேவல சொல்லக்கூடிய வார்த்தையானது தவறு. நான் ஒரு பெண்ணு கிடையாது. நான் ஒரு பெண்ணு இல்ல. நான் ஒரு ஆம்பளை. நான் ஆம்பளை. நான் ஒரு ரிஷி. என்னால பைத்தியம் பண்ணாயிவா? நீ சிரிக்கிறியா இந்த ஊரை பைத்தி காட்டுற? நீ சிரித்து பாரு நானே பைத்திதான். அடி மாறன் விடும் கனை மாறன் உனக்கு அது கட்டான கட்டு போட எங்க பார்த்தாலும் அழவாருகாடா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் டிண்டிங் பண்ண போறீங்களா? மாமா மாமா அழவா இருக்காரு மாமா. அழகா இருக்காரு. எல்லாம் முன்னாடி தான் பண்ணுவோம், நீங்க பின்னாடி பண்ணிருக்கீங்க. பாருங்க யாரும் ஆசாத்தி என் கண்ணு என்னாடி மேலாம் இந்த மாதிரி கன்னியாகுமரியான்னு இருக்கு. என்னாடி பண்ற தாங்க முடியல. எருமை மாட்டு கூட படுத்து கட்டு வந்தேன். என்னடா பையா என்னமா பண்ணுவீங்க? Hey!
எத்தனை முறையிலே உனக்கு நீதி எடுத்து சொல்லி நான் ஒரு மகமுடிவரோட பெண் அல்ல என் மேல் போகிக்காது என்று சொல்லி கேட்டாயா? அதனால வேண்டி ஒரு பெண்ணாச்சுதே தன்னந்தனிமையா வளத்திலே பறந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாளே, அந்த பெண்ணால் நமக்கேற்ற மனைவியா இருப்பாள். அப்படி என்று நாளையா கட்டி பிடித்து அவளை கட்டி தழுவினேன். கடைசியில பார்த்தா மகமுடிவனா இருக்கிறேன். சொன்ன போதிலும் கேளாது என்னை மார்போடு கட்டி அணைத்தாயே பாவி. அட ஆரடா நீ எந்த ஊரடா? இந்த வரமோ எங்களுக்கு சொந்தமானது, என் போன்ற ரிஷிமுகமார்களுக்கு சொந்தமானது. ஆனால் தோற்ற பார்த்தால் ஒரு மன்னனை போல் கிழவரசை போல் தோற்றப்படுகிறாய். முதலில் ஒரு நாட்டை ஆளுபடியாடு இளவரசன் ஐயா காட்டக வேட்டையாட வந்து ஒரு பெண்ணு தன்னன் தன்மையா இருக்கிறாளே, நமக்கேற்ற வாழ்க்கை துணைவியா இருப்பாள். அப்படி இருந்துதான் ஐயா கட்டி பிடித்து இந்த பாவி நான் அறியாத தவறை செய்து விட்டேன் ஐயா. அந்த தவறை உங்கள் பெற்ற பிள்ளை ஒரு குற்றம் செய்தார். அந்த பிள்ளை எப்படி பாவித்துக் கொள்கிறார் ஐயா? அதை போல Let it
நீதி தவறி பேசுகிறாய். உன்னிடத்தில் எத்தனையோ நீதிகளை சொன்னேனே. நான் ஒரு ரிஷிபுங்கமானடா. இந்த மனத்திலே வாழும்படியான தபசி. நான் பெண் அல்ல. என்னை தீண்டாதே தீண்டாதே என்று உனக்கு எத்தனையோ நீதியை சொன்னேனே. அந்த நீதியை ஏற்றாயா? காமம் உன் கண்ணை படைத்ததா? தேவாதி தேவா, இனங்கண்டு பயமறியாது என்று சொல்வார்களே ஐயா, அதை போல ஐயா உண்மையான பெண்ணானே காட்டகத்தில் இருக்கிறாள். அப்படி என்று அவளை கட்டி பிடித்து நான் தவறும் நேரத்திலே முடிவினா தோட்டம் இருக்கிறது. அதனால் ஐயா, ஒரு பிள்ளை தவறு செய்தால் பெற்ற தாய் தகப்பம் பொறுத்து கொள்ளக்கூடாது ஐயா. நான் அறியாத தவறுக்குத்தான் மன்னிப்பு. தவறை மட்டும் மன்னித்து விடுகிறேன். நீ அறியாத தவறு செய்யல. உன் தவறுக்கு நான் முதலிலே சொன்னது என்னுடைய வாக்கை நீ ஏற்க மறுத்தவன். என்னுடைய வார்த்தையை கேட்க மறுத்தவன். காமத்தையே கண்ணாலே கண்டவன். அந்த ஆண்டவன் கிருபையாலே நீதியோடு மலைகள் தாகும் நெடுவே கட்டுடங்க. இந்த பரபிரம்ம சோதினாரும் கோரிய படித்து சாபம் கொடுத்த பாருங்க. எந்த பெண்ணின் மேல் நீ ஆசை கொண்டாயோ, அதனால் எதிர்காலங்களிலே மனைவி மாற்றாருடைய பெண் என்று அறியாது உன் மனைவி என்று அவளை கட்டி அடைந்து அடைவதற்கு என்னை கட்டி அடைந்தாய் அல்லவா? நீ திருமணம் செய்து உன் மனைவியை அடையும் காலத்திலே அவள் மடி குழந்தையாக போக எப்பொழுது நான் சொன்ன வார்த்தையை மறுத்து என்னை கட்டி தழுவி முத்தமிட்டாயோ, நாளை பிற்காலத்திலே உன் தாய் தந்த ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைத்து உன் மனைவி கர உன் மீது படுமே. ஆனால் நீ கை குழந்தையா போகடு சாபத்தை கொடுத்து விட்டு ஐயா. என்னை பெற்ற தாய் தந்த நான் பெற்ற மகனே, எனக்கு பிள்ளை ஒருவனடா, உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த நாட்டை வாங்கட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்களே. அந்த வார்த்தையை மறுத்து அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் காட்டுக்கு வேட்டையாட போறேன்னு சொன்னு வந்தானே ஐயா. ஒரு தாய் கருவில ஐயா ஒரு பிள்ளை 10 மாதம் சுமந்திருக்கிறான். அந்த பிள்ளையை பெற்ற தாய் அந்த பிள்ளை பால் கழிவு நேரத்திலே அவ சலபாரத்தில் வைத்து பால் ஊட்டுவான். அந்த பால் ஊட்டு நேரத்தில் ஐயா அந்த பால் பிள்ளைக்கு பால் கிட்டாது. அந்த நேரத்திலே நமக்கு பால் கிடைக்கவில்லை. அப்படி என்று தாயினுடைய சரபாரத்தில் அது உதட வைத்து கடித்து இழுக்கும். அந்த நேரத்தில் அந்த தாய் வழி தர முடியாது. எந்த தாயாவது பெத்த பிள்ளைக்கு விஷத்தை கொடுப்பா ஐயா? நான் அறியாத செய்த தவறுக்காக இப்பேரு சாபத்தை கொடுத்து கொடுத்த சாபம் கொடுத்ததாக
உனக்கு எத்தனையோ நீதிகளை எடுத்து சொன்னேன். நான் செய்த பாவத்திற்கு பிரம்மரால் சாபத்தை பெற்று ஆணாகவும் பெண்ணாகவும் என் வாழ்நாளை துன்பத்தோடு கடத்தி வருகிறேன். அந்த வேளையிலே நீ பெண் என்று என்னை மோகிக்க வந்த மூடனே, நான் பெண்ணலடா, ஒரு ரிஷியடா, என்னை தீண்டாதே, நீ எதற்கு வந்தாயா, வந்த காரியத்தோடு செல்லடா என்று எத்தனை முறை அவளுக்கு நீதியை சொன்னேன். ஆனால் நான் சொன்ன நீதியை நீ மறுத்து விட்டாய். அதனாலே அகோர காமத்தினாலே என்னை மார்போடு கட்டி அணைந்தாய் அல்லவா? அதனால் ஐயா என்னுடைய தேய்பிரை முடிந்து வளர்பிறை தோற்றமான காலத்திலே நான் பெற்ற சாபத்தினாலே இது ஆணாக மாறி இருக்கிறேன். தேவா, என் தாய் தந்த ஒரு பெண்ணை பார்த்து ஆமா எனக்கு திருமணம் செய்து வைத்து என் மனைவி கரம் என் மேல் பட்டால் அல்லவா நான் குழந்தை ஆகுவேன். ஆமா, நான் இப்போது என் தாய் தந்த போறேன். எப்பா அம்மா, நான் காட்டுக்கு வேட்டையாட சென்றேன். ஒரு மகமுடிவன் பெண்ணா இருப்பது தெரியாது கட்டி பிடித்து அந்த மகமுடிவன் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம். அப்பா எனக்கு பெருமன் கொடுத்த சாபைய சிரசில இருக்கு. அதனை சுமந்து கொண்டு இந்த வளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு நீ துன்பத்தை செய்து நான் தப்பித்து விடுவேன் என்று எண்ணி இல்ல ஓடுறவன் நீனு. உங்க அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லி கல்யாணம் வேணான்னு சொல்லுங்க. இந்த நிகழ்வு உன்னையும் என்னையும் தவிர்த்து உலக ஜீவராசிகள் பரப்பன நடப்பன ஊர்வன நீரில் வாழ்வன மனிதர்கள் தேவர்கள் யாராயிருந்தாலும் யாரிடத்தாலாவது நீ பெற்ற சாபத்தை வெளிப்படுத்துவாயா, ஆனால் உன் சிரமானது மீண்டும் 1000 சுந்தராக போகும்படி சாபம். சொல்லுவ சொன்னா டிங் டிங் பண்ணாதீங்கடா. டேய், ஆனால் இந்த சாபம் உனக்கு உன் மேல் கொஞ்சம் இறக்க வருதுங்க வாடா. இறக்க வருது எனக்கு. பாவம் சின்ன பிள்ளையா இருக்கிறான், பாவமா இருக்கு. ஆனால் இந்த சாபம் உனக்கு எப்போது தீரும் தெரியுமா? எப்பா? ஏய், சாபத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க பொண்ணா போங்க. இல்ல, வளர்பிறையில இருந்துகிட்டு இருக்க. தேய்பிறை வரும்போதுதான் பொண்ணு. எனக்கு வேற பெண் கழுதியாக்கி விடுவேன். மத்தாளக்காரனை ஆண் கழுதியாக்குவேன். ஐயோ சாமி, யார வேணாலும் ஆக்குங்க. மத்தாளக்காரன் ஆக்குன்னா இடுப்பு ஓட்டுருவோம். அது மாதிரி இந்த வரத்திலே கண்ட பெருமானையும் கற்புள்ள பெண்ணையும் தேடிக்கொண்டே உனக்குதான் வழி தெரியுமா? அந்த பக்கமா போனா அங்க போலாம்னு நினைக்கிறேன். என்னது கற்புடைய பெண்ணும் எங்க இருக்கு? முருகனி அந்த வழியா தார் ரோடு போவோம். பாத்துருக்கே நீ? நிறைய பாத்து கொடுத்தா இப்படி இருக்கான். ஒரு பிள்ளை எப்படி இல்லையப்பா, என்னை யாராட்டி சீராட்டி அன்பு காட்டி எப்படி எப்படி வளர்த்தீங்க. ஆமா, வளர்த்தியப்பா. நான் உங்களுக்கு பயன் இல்லாத பிள்ளையா உங்களிடத்திலே விடதாப்பை பெற்று கொண்டு காட்டுக்கு வேட்டைக்கு போனே அப்பா. ஐயா எங்களுக்கு பிற்காலத்துல வாரிசுன்னு யாரும் இல்லடா அப்பா. நீ ஒரு பிள்ளை தாண்டா இருக்க.
உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வச்சிருந்த ஆற்றுல உட்கார வைக்கிறேன்னு சொன்ன நாங்க சொன்னீங்க ஆமா பெத்த தாய் தகப்பன் பேச்சை கேள்வி என்னடா எதுக்குடா என்னப்பா காட்டுக்கு தானே போனேன் நான் காட்டுக்கு போனேன் அப்பா அங்க ஒரு பொண்ணு காட்டுல ஒரு பொண்ணு பேசப்படாது பொண்ணு ஆமா ஏங்க என்ன சொல்ல என்னங்க உள்ள சொல்லிட்டு போனா ஆமா ஒரு நாள் ஆகுமோ இல்ல ஒரு மாதம் ஆகுமோ ஒரு வருடம் ஆகுமோ இல்ல 3 மாசம் ஆகுமோ இல்ல பின்ன வச்சுட்டு பின்ன வரும் ஆமா பொண்ணு கல்யாணம் ஆமா நீட்டு பேசக்கூடாது இப்படி தூக்கி பேசக்கூடாது சரிங்க அகஞ்சனு வச்சுக்க அது இல்லைங்க எங்க அண்ணம்மா வரைக்கும் வர எங்க அண்ணம்மா எங்க விஜயமாகராமரி எங்க அண்ணம்மா பாத்து எங்க அண்ணம்மா அவனாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது பொண்ணுங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு போய் எங்க அண்ணன் போன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஓடு சீக்கிரம் எங்கேயாவது ஓடு யாரா பண்ருட்டிக்கு போ ஒரு ரோடு வாழைப்பழம் ஆப்பிள் ஒரு ரோடு திராட்சை ஒரு ரோடு அவன் என்ன இருக்கிற பழம் எல்லாம் பஞ்சாமிரம் செய்ய போறீங்க அது கிடையாதா நாங்க என்ன பழஞ்சங்காயா வாங்கிட்டோடா பழந்தங்க வாங்கி போகணும் என்ன ஊர்ல இருக்கு பழைய தேங்காய் பழைய தேங்காடா தேங்காய் சீரியஸ் எடுத்து போறோம்ல தேங்காய்லாம் குளிச்சாலே வாங்கிக்கலாம் மொத்தம் பன்னெண்டு போய் ஓடு சீக்கிரம் எங்க அண்ணன் ஊடு நான் பிறந்த ஊடு எங்க அண்ணா எனக்கு மச்சான் அப்புறம் என்னதான் இருந்தாலும் நான் பொண்ணு கண்டுபிடிச்சா நான் சொந்தக்காரன் ஆமா நாங்க பிறந்தவன் எங்க அண்ணன் பிறந்த ஊடு அவன் பிறந்த ஊட வார்த்தை போக கூடாது என்னடா ஆம்பளை வீட்டுல இருப்பாங்க இப்ப எங்கேயாவது ரோல் போட்டு ஆமா கல்ல கொழுப்பு சுட்டு முந்திரி காட்டை யார்த்த தூக்கி போட்டு கொண்டாந்து கொடுப்பான் சரி சாமாத்தியமா தான் இருக்க வேண்டியதான் பொம்னாடி இருக்கும் என்ன செய்வாங்க அதுலயும் 15 வைப்பாங்க ஆமா ஒரு நாள் சண்டை வந்துடும் சண்டை வந்த உடனே அங்க இருக்க மாட்டான் அப்படின்னு எதுக்கு செரோட்டு காய்ச்சி கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க சரி வந்துட்டு புள்ள அது 2 3 நாளைக்கு ஆசை வச்சிருந்து ஆமா அம்மா நீ தனியா கூட புள்ளி இருக்கக்கூடாது ஆமா அதனால தனியா சோறாக்கி திங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசி எடுத்து போய் ஒரு சேலை எங்கேயோ மூஞ்சாரு அங்க எங்க அண்ணன் மட்டும் வாங்கி வந்துட்டு 5000 ரூபாய் நாங்க 500 ரூபாய் அண்ணன் எடுத்து போட்டுருப்போம் இருந்தாலும் 5000 ரூபாய் எங்க அண்ணன் அந்த குதிரை பெருமையா எனக்கு வாங்கி வாங்கிட்ட பாருங்க பெருமையா என்ன அண்ணா வாங்க பெண்பாக சென்று கொண்டிருக்க கதவில் இருக்க விஜயமாவுடைய ஆண்டவர் படியான ஜெயசேன மகாராஜா ஜெயசேன மகாராஜா வருவதுதான் Thank you.